கர்த்தர் சுமந்து இருக்கிறார், சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். அதை உணர்றவங்களுக்கு பாவம் மன்னிப்பு உண்டு இல்லையா? அப்போ ஒரு மனுஷன் பாவம் இல்லாத பரிசுத்தம் உள்ளவர், பரிசுத்தம் உள்ள ஆட்டுக்குட்டி, அவர் இத்தனை பேருடைய பாவங்களை சுமக்கிறார். அப்ப எப்படி அவர் ஒரு மனுஷன், நாங்க ஒரு சர்ச்ல ஒரு நாள் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது பாக்குறோம், எங்களை கடந்து போறாரு, ஆலயத்துக்குள்ள வந்திருக்கிறாரு. ஆனா அவருக்குள்ள ஒரு பயபக்தியே இல்லை. சிகரெட் நாத்தம் அடிக்குது அவர் இப்படி கடந்து போகும்போது. அவர் போய் எனக்கா பயந்துன்னு அவரை நான் பாக்குறேன். அவர் போய் உட்காரும் போது பார்த்தா அவர் முகம் அவ்வளவு விகாரமா இருக்குது, விகாரமா இருக்குது. சிகரெட் பிடிச்சிருக்கிறாரு, மேலும் வேற குடிப்பழக்கம் இருக்குமா என்னன்னு தெரியல. அந்த முகம், அந்த ஒரு 2 பழக்கம் தான் நம்ம கண்ணுக்கு தெரியுது. அப்படி இருக்கும்போது அந்த முகமே அவ்வளவு விகாரமா இருக்குது இல்லையா? அப்போ இயேசு கிறிஸ்துவானவர் எல்லாருடைய பாவங்களை சுமக்கும் பொழுது அவர் பாவம் செய்யவில்லை, பாவம் அறியாதவர். ஆனா நமக்காக பலியானார்ன்றதை நம்ம அடிக்கடி சொல்லிக்கணும். அவர் பாவமற்றவராய் இருந்தார். அவர் ஒரு பாவம் இல்லாதவங்க தான் பாவத்தை சுமக்க முடியும் இல்லையா? அப்ப எல்லா பாவம் கள்ள பாவம், விபச்சார பாவம், ஏகப்பட்ட பாவங்கள் இந்த உலகத்துல இருக்குது. அத்தனை பாவங்களையும் என் தேவன் சுமந்தாரு. அவர் சுமந்த சிலுவையில அப்போ ஐசாயால நீங்க படிச்சீங்கன்னா, அவர் முகம் அந்த கேடடைந்து விரும்பத்தக்க ரூபம் இல்லாது இருந்தது. சௌந்தரியம் இல்லை அவருக்கு, சௌந்தரியம் இல்லை, அழகில்லை, ரூபம் இல்லை. அவர் தன்னுடைய எல்லாவற்றையும் இழந்தார், மரண வயதிலும் தாழ்த்தப்பட்டார் என்று நம்ம படிக்கிறோமே வேதத்துல. அப்ப அவருடைய முகம் எப்படி இருந்திருக்கும்? அவ்வளோ அந்த கேடு அடைந்ததுன்ட்டு வேதம் சொல்லுகிறதா? அவருடைய அந்த கேடு யாருக்காக? நம்மளுக்காக தானே இத்தனை பாடுகள் பட்டாரு. அவர் பிதாவினுடைய குமாரனாய் இருந்தும் அவர் எப்பொழுதும் வாழ்ந்திருந்த காலங்களை ஒரு நிமிஷம் விடாம பிதாவோட கூட இணைந்து இருந்தார் இல்லையா? அவர் தனித்து போய் ஜெபம் பண்ணார். அதையும் சொல்றாங்க, இவர் தேவன், இவர் யாருக்கிட்ட போய் ஜெபம் பண்றாரு? இவங்க ஏன்? அவர் ஒரு சித்தத்திற்காக இந்த உலகத்திற்கு வந்தார், மனித அவதாரம் எடுத்தார். 100% தேவன் அவர் 100% மனுஷனா இருந்தார். அதனால மனுஷன் எப்படி கர்த்தரோடு இணைந்திருக்கணும்ன்றத முன்மாதிரி காட்டவே அவர் நிறைய விஷயங்கள் இந்த உலகத்துல நம்மளுக்காக காண்பித்து இருக்கிறார் இல்லையா? அவர் ஒரு நாளும் ஆண்டவர்களோட பிரிஞ்சு இருந்ததே இல்லை, பிதாவன் அவரோட. நம்ம படிக்கிறோமே வேதத்துல. அப்புறம் சிலுவைக்கு வரும்போது கூட அவர் கெத்செமனேல ஜெபிச்சுட்டு தான் வர்றார். அப்படிப்பட்ட ஒரு தேவன், ஐக்கியத்தோட பிதாவோட இருந்தவர். அந்த ஐக்கியம் எப்படி பிதாவானவர் இவரை பார்ப்பார்? இவர் பாவம் பாராத பரிசுத்த கண்ணன் அவர் பிதாவானவர். இவரோ எல்லா பாவத்தையும் சுமந்து நிற்கிறாரு. அப்போ கார்மேகத்தை கொண்டு தன் முகத்தை பிதாவானவர் மறைத்து கொள்ளும் பொழுது அப்பா அவரோட வேதனை நிமித்தம் அவர் கதறார், தேவனே தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு.